18ஆம் தேதி திங்கட்கிழமை. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமது தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரும் அவர் ஒருவரே நம் செயல்களுக்கு தீர்ப்பு வழங்க வல்லவர் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழுகின்ற சமூகத்தில் நம்மோடு இருப்பவர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற குற்றம் குறைகளுக்கு தீர்ப்பிடுகின்ற நபர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளாமல் அவர்களுக்காக இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்பவர்களாகவும் குற்றம் குறைகளை மன்னித்து அவர்களோடு நட்பையும் அன்பையும் உருவாக்கி கொண்டு இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வை நமது வாழ்வாக அமைத்து கொள்ளுபவர்களுமாக இருப்பதற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. குற்றம் செய்ததாக ஒரு பெண்மணியை இயேசுவின் முன்னிலையில் நிறுத்திய போது இக்குற்றத்தை அவர் தனிமையில் செய்திருக்க இயலாது. இருந்தாலும் வலிமை குறைந்தவளாகிய பெண்ணை ஆண்டவரின் முன்னிலையில் குற்றவாளியாக நிறுத்துகிறார்கள். ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் குற்றமற்றவர் முதல் கல்லை எரியட்டும் என்று சொல்லி அங்கிருந்த ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்ப்பதற்கான ஒரு அழைப்பை இறைவன் அன்று உருவாக்கினார். இன்று இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் சிந்திக்கிற நீங்களும் நானும் நமது வாழ்வில் நாம் செய்த செயல்களை சீர்தூக்கி பார்ப்போம். நமது செயல்களுக்கு மற்றவர்களின் தீர்ப்பை கண்டு நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கிறோமோ அப்படித்தான் நம்மோடு இருப்பவர்களின் வாழ்வில் அவர்களின் செயல்களுக்கு நாம் நீதிபதிகளாக அமர்ந்து தீர்ப்பிடுவதை அவர்களும் விரும்புவதில்லை என்பதை உணர்ந்தவர்களாக நம்மோடு இருப்பவர்கள் நல்வாழ்வு வாழவும் தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு இறைவனுக்கு உகந்த பணிகளை முன்னெடுக்கவும் அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வது மட்டுமே நம் வாழ்வின் இலக்கு என்பதை உணர்ந்தவர்களாக மற்றவர்களின் செயல்களை தீர்ப்பிடாமல் மற்றவர்களின் நலனுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில்